மும்பையில் இரண்டாவது நாளாக நீடித்த பஸ் ஊழியர்கள் போராட்டத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். மும்பையில் பெஸ்ட் என்ற பெயரில் 4000 அரசு பஸ்கள் ஓடுகின்றன. மும்பையின் குடியிருப்பு பகுதிகளையும் ரயில் நிலையங்களையும் இணைக்கும் இந்த பஸ்களில் தினமும் 40 லட்சம் பயணிகள் பயணிக்கின்றனர். இந்நிலையில் பணி நேரத்தை அதிகரிக்க பெஸ்ட் நிர்வாகம் முடிவு செய்ததை கண்டித்து 26,000 டிரைவர்கள், கண்டக்டர்கள் செவ்வாயன்று திடீரென போராட்டத்தை துவங்கினர். இதனால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்குள்ளாகினர். தேர்வு நேரம் என்பதால் மாணவ மாணவிகளும் கடும் அவதிப்பட்டனர். क्या तकलीफ होती है और गवर्नमेंट को भी कुछ ना कुछ फैसिलिटी देनी चाहिए बट यू शुड गिव सम फैसिलिटी. பஸ் ஊழியர்களின் போராட்டத்தை எதிர்த்து பெஸ்ட் நிர்வாகம் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. ஸ்ட்ரைக்கை சட்டவிரோதம் என்று அறிவித்த நீதிபதிகள் செவ்வாய் மாலைக்குள் பணிக்கு திரும்ப உத்தரவிட்டனர். ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவை பொருட்படுத்தாமல் இரண்டாவது நாளாக பஸ் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் பொதுமக்கள் ஆட்டோக்களை நாட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டனர். நிலைமையை சமாளிக்கும் வகையில் தனியார் பஸ்களை அரசு இயக்கி வருகிறது. मॉर्निंग से वेट कर रहा हूँ बस का, कुछ मालूम पड़ा नहीं, सडनली तो बस बंद हो गई है. प्रॉब्लम क्या, हमको लेट हो गया ऑफिस के लिए, बॉस का फोन आता जल्दी आओ करके, ये सब तो प्रॉब्लम है ही. பணி நேரத்தை உயர்த்தும் முடிவை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என்று பஸ் ஊழியர் தொழிற்சங்கத்தினர் அறிவித்திருப்பதால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள டிரைவர்கள், கண்டக்டர்களுக்கு எதிராக எஸ்மா சட்டத்தை பெஸ்ட் நிர்வாகம் ஏவி உள்ளது. அதனால் சில டிரைவர்களும் கண்டக்டர்களும் பணிக்கு திரும்பிய நிலையில் அரசின் முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தை நாட பஸ் ஊழியர் சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர்.